எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எலெக்ஷன் ஆரம்பித்தோடனே மோடி தான் வேலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ நாள் எல்லாருமே கூட்டணி கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. டிஎம்கே கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிருக்கு. ஸோ மற்ற எந்த கூட்டணியுமே செட்டில் ஆகல. இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏடிஎம்கே சைடு யாருமே போக விருப்பமாக இல்லை. பாமக மட்டும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேமுதிகவும் அவங்கள்ட்ட உடன்பாடு ஏற்படலை. பட் இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிடிவி தினகரன் திருச்சியில் மோடிக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் கூட்டணி கன்ஃபார்ம். அவர் வந்தால் ஓபிஎஸும் தானாக வந்துடுவார். அவங்களோட பிளான் என்னென்னா, பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதில்ல, எடப்பாடியை காலி பண்ணணும். அதுக்காக தான் மோடி கூட இணைஞ்சிருக்காங்க. மோடி கூட இணைஞ்சு இரட்டைலையை முடக்கி அவங்க இரட்டைலையை வாங்கலான்னு பார்க்குறாங்க. மோடி என் கூட கூட்டணி வைக்க மாட்டியா, உனக்கு இதாண்டா கதியா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு சவால் விடுற வகையில் அடுத்தடுத்த மூவ்லாம் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ எடப்பாடி என்ன பண்ண போகிறாரு, இரட்டை இலை தப்புமா இல்லை ஓபிஎஸ்கிட்ட இரட்டை இலை போகுமா, இந்த எலெக்ஷனில் மோடி கூட்டணி ஜெயிக்குமா இல்லை எடப்பாடி அவங்கள பீட் பண்ணுவாரா இல்லை டிஎம்கே ஜெயிக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம்.